தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து கணவன் மனைவி ஜோக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு தான் நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிறோம். அதேமாதிரி இன்றைக்கி ஒன்று பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, லென்த்தாக படித்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கணவன், ஏங்க நான் வாங்கிய இந்த புது சட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனைவி, சூப்பராக இருக்குங்க, ஆனால் இந்த சட்டைக்கு மேட்சாக ஒரு பேண்ட்டு, ஷூ, அப்புறம் ஒரு நல்ல பைக் வாங்கினா நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க. கணவன், இதுவே ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் சொன்னதெல்லாம் வாங்கினா நான் திவால் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்கிறாரு. மனைவி, கவலைப்படாதீங்க, நான் உங்ககிட்ட காசு தரேன், சொல்லலையே பேங்க்கில் லோன் கேளுங்க. புரியலையே இது என்னன்னு? கவலைப்படாதீங்க, நான் உங்ககிட்ட காசு தர சொல்லலையே பேங்க்கில் லோனு கேளுங்க. அடா பாங்க, பேண்ட் சட்டை வாங்குறதுக்காக பேங்க்கில் லோனு கேட்பாங்க, யார் பண்ணீங்க? அடுத்த ஜோக் பார்க்கலாம். டாக்டர் நோயாளி ஜோக். நோயாளி, டாக்டர், எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, சோம்பேறித்தனம் என் உடம்புல ஊறி போயிருக்கு. டாக்டர், கவலைப்படாதீங்க, இது ஒரு பெரிய நோய் இல்லை, இந்த மாத்திரையை ஒரு மாதத்துக்கு தவறாமல் சாப்பிடுங்க, சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல. சோம்பேறித்தனத்துக்கு மாத்திரை கொடுக்குற நோயாளி, டாக்டர், அந்த மாத்திரையை நீங்களே என் வாயில் போட்டு தண்ணியை குடிக்க வைக்க முடியுமா? நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன். மாத்திரை கூட போட முடியாததுக்கு அவ்வளோ சோம்பேறி. இன்னும் அவங்கள அந்தமாரி ஆள்லாம் வந்து சாக்கக்கூடாது கிட்ட சோம்பேறி. டாக்டருக்கே டென்ஷன் ஆகிருக்கும். அடுத்த ஜோக் பார்க்கலாம். அதிகாலையில் சிரிக்க வைக்கும் சில குட்டி ஜோக்கு பார்க்கலாம். குட்டி ஜோக்கு பார்க்க போகிறோம். கணவன், உனக்கு சமையல் கலை ரொம்ப நல்லாவே தெரியும்னு எப்படி சொல்கிற? மனைவி, நான் என்ன சமைச்சாலும் நீங்கள் ஆஃபீஸில் இருந்து வந்த உடனே ஹோட்டலுக்கு போகலாமான்னு கேட்குறீங்களே, இதுவே என் சமையலுக்கு கிடைத்த பெரிய பாராட்டு. புரியலையே. அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். அம்மா, ஏண்டா உன் தம்பி அழுகுறான்? மகன், நான் அவங்கிட்ட நாம் 2 பேரும் கேக் சாப்பிடலாமான்னு கேட்டேன். அம்மா, அதுக்கு ஏன் அவன் அழுகுறான்? 2 கேக்கில் நான் ஒரு கேக் சாப்பிட்டேன், மீதி கேக்கை அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். புரியலையா? அந்த 2 கேக் இருந்தது, அதில் ஒரு கேக்கை வந்து நான் சாப்பிட்டேன், இன்னொரு கேக்கை அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து இந்த இதுக்குறாங்க. ஒரு ஜோக்கியும் யோசிச்சு இது பண்ணுறதாக்குதுப்பா. என்னப்பா இது கொடுமையாக இருக்குது. நம்ம இன்னொன்று சாப்பிடலாம். பஞ்சி மெத்தையும் மனைவியின் யோசனையும் ஜோக் பேர். கணவன், ஆஃபீஸிலிருந்து மிகவும் சோர்வாக வீட்டிற்குள் வந்தான். மனைவி, ஏங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது மெத்தை வாங்கியிருக்கேன், அதில் படுத்து 5 நிமிஷம் தூங்குங்க, தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கணவன் மகிழ்ச்சியோடு மெத்தையில் படுத்தான். ஆனால் 2 மணி நேரமாகி அவனுக்கு தூக்கமே வரல. கணவன் கோபமா, 5 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடுன்னு சொன்னியே, 2 மணி நேரமாச்சு, கண்ணை மூடலை அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி அமைதியாக சொன்னார். ஐயையோ, அவசரப்படாதீங்க, அந்த மெத்தைக்கு கீழே ஒரு சின்ன சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணால் தான் அது வேலை செய்யும். கணவன், அப்படியா, அது என்ன சுவிட்சு? மனைவி, அது வைப்ரேஷன் சுவிட்சு, அதை ஆன் பண்ணால் மெத்தை லேசாக ஆடும், ஆனால் அதை ஆன் பண்ண கரண்ட்டு வேணும். நம்ம வீட்டில் இப்போ கரண்ட் இல்லை, அதான் உங்களுக்கு தூக்கம் வரல. ஆட்டோ பாய்ங்கள எப்படியோ போட்ட ஒரு விஷயத்த எப்படி எடுத்துன்னு சொல்லிக்கிறேன். வீட்டில் கரண்ட் இல்லைன்றத மெத்த மூலியமா போயிட்டு வந்து சொல்லிக்கிறாங்களப்பா. ஆட்டோ பாய்ங்கள பயங்கரமான ஜோக்கு போய் இது லாஸ்ட்டாக முடியும் போது இந்த ஜோக்கு தெரியுது. இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.